நீங்க என்ன சொல்றீங்க? தம்பி அபிமன்யு ஏனா ஒரு பெரிய தண்டா இருக்கும் நானே காவலுக்கு தர்மராஜ காவலுக்கு என்ன போ ஓ ஏன் சொல்றேன்னா அவர் வாயில போன் வரல தவிர ஆமா போய் வான்னு வரல. தடுக்குது அந்த இடத்துல. ஏன் சொல்றேன்னு தெரியுமா உனக்கு தெரியாது? ஒரு வீட்டுல மன கழுவாங்க, ஒரு வீட்டுல பிணம் கழுவாங்க. நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும். அவர் வார்த்தை வரல. தன்னே அபிமன்யு அப்பா அப்படியாதாயிலும் ஆமாம் அந்த துரோணாச்சாரியார் ஒரு ஆபத்து நேருது என்றால் கரத்திலே இருக்க முடியாத வெண்கங்க எடுத்து ஒரு வார்த்தை ஒரு தொய்த்தி ஆனால் உடனே ஆமா போ சீக்கிரம் போ நான் தாய் எதிர்பார்த்த ஒண்ணு மாதிரி அனுப்பி வைப்போ. ஆமா பாதத்தில் பணிந்தபடியால் நீடுழி காலமாக இருப்பது. ஆனா தாயினுடைய பாதத்தில் பணிய வந்தது போல் தெரிகிறது. எங்கேயோ போவது போல் தெரிகிறது. எங்க போற? தந்தை காவலுக்கு நான் போறமா? எனக்கு முன்னதாகவே உன் தந்தையார் வந்து உன்னை சொல்லிட்டாரா? ஆமா காவலுக்கு போடான்னு. அட கண்ணவி மதனை தந்தைக்கே குருவாச்சிடா ராஜா. அவரை வேண்டி அவர் எதிர்த்து தமிழ் புரிய முடியாதா? முடியாதுடா. ஆமா அந்த வரைக்கும் சேனைகள் வந்தால் அவனை கொல்ல முடியுமா? ஏமா அந்த உயிரை விட்டு விட ராஜா. எல்லாரையாக வழங்கும்படியான அர்ஜுன பெருமானுக்கு நான் பிள்ளையாய் பிறந்து எத்தனை சொன்னாலும் நிக்க தெரிய ஒரு அருமை. நீ போடா மகனே. ஆமா 5 மாதம் கர்ப்பமா இருக்குது, புள்ளதாசியா இருக்குது. ஆமா ருத்திரி அத போய் நான் அழகன்னு சொல்லிட்டு வா. ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க. விதமாக அர்ஜுன அபிமன்ய பாலன் ருத்திரி அழைக்க ருத்திரி வருவது